லாஸ்ட் வீக் வந்து ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணுக்கு சீருங்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். போனவொடனே எனக்கு பிடிச்ச பிள்ளையார் இருந்தார். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு குடிசை கட்டியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நிறையா பேர்த்த நான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தேன். எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிட்டு நேரம் போனதே தெரியல. அப்புறம் போன உடனே வந்து லட்டூஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த பிளேட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டர்ஸே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து டிஃப்ரெண்ட் பிளேட்டிங்கில் அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி நாங்கள் ரீச் ஆகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. மேக்கப் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா தங்கராஜ் இருக்காங்க இல்லைங்க, அவங்களோட டீம் தாங்க பண்ணியிருந்தாங்க. மேக்கப் வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ குட்டியும் சூப்பராக ரெடியாக இருந்தா. அவளுக்கு அந்த மேக்கப் வந்து ரொம்பவே சூட்டாக இருந்தது. ஸ்டேஜ் டெக்கரேஷனும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து பேக்ட்ராப்பு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு வந்து இந்த பேக்ட்ராப் பிடிச்சதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்த வேலையை கவனிக்கிற நேரம்தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா ஃபுல் கட்டலான்னு லஞ்சுக்கு போய் உட்காந்தாச்சுங்க. ஃபுட் மெனு எல்லாமே வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஃபுட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஐஸ்கிரீம் வந்து 3 வெரைட்டிஸில் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் டாடா பாபாய் சொல்லி வீட்டுக்கு கிளம்பியாச்சு.